அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2024 வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஒரு முதல் 4 தேர்வுகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதலாவதாக இடைநிலை ஆசிரியர் தேர்வு ஜனவரி மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க. இரண்டாவதாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க. மூன்றாவதாக ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க. நான்காவதாக முதுகலை ஆசிரியர் தேர்வு மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 4 தேர்வுகள் தான் முதலாவதாக அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தது இந்த அட்டவணையில். இந்த அட்டவணைப்படி நோட்டிஃபிகேஷன் வெளியிடணும் அப்படின்னு தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கும். ஏன்னா சென்ற வருடம் நடைபெற்றது போல் இந்த வருடம் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் டிஆர்பி ஹெல்ப்னு கால் பண்ணி இது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க, கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க. சிஎம் செல்லுக்கு கொடுத்துருக்காங்க. டிஆர்பி ஹெல்ப் டோல் ஃப்ரீ நம்பருக்குமே கால் பண்ணி அவங்களுடைய இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சென்ற வருடம் பல்வேறு வகையான தேர்வுகள் சுட்டி காட்டியிருந்தாங்க. ஆனால் பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் அது ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ தான் ஜாயின் பண்ணாங்க. பிடி பிஆர்டி எக்ஸாம் பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெற இருக்குது. ஆனால் இந்த வருடமும் அதே போல் இருந்துடக்கூடாது. இந்த 4 வகையான தேர்வுகள் இப்போ எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க முதற்கட்டமாக. இப்போ ஜனவரி மாதத்துக்குள்ளார இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜனவரி மாதம் நிறைவடைந்து விட்டது. இது சம்மந்தமாக கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பிடி பிஆர்டி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக விரைவில் நாங்கள் இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எது எப்படியோ இந்த அட்டவணைப்படி குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லா வகையிலான தேர்வுகளுமே நடத்தணும். அதே போல் இதில் விடுபட்ட தேர்வுகளையுமே நடத்துவதற்கு முன் வரணும் அப்படின்னு தான் நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. காலியிடங்களையுமே மிக அதிகமான அளவு நிரப்பணும் அப்படின்னு தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. இது ஒரு இறுதி வாய்ப்பாக உங்களுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு என்ன தேர்வுக்கு நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணி முன்கூட்டியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி எதிர்பார்க்க வேணாம். இப்போ போட்டி முன்பு போல கிடையாது, பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும். நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க, வேக்கன்சி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ நம்ம மற்றவங்க போல் யோசிக்காமல் இப்போவே முன்கூட்டியே திட்டமிட்டு படிங்க. படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த எக்ஸாமில் படித்து நம்மளால் வேலைக்கு போக முடியுங்கிற நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிங்க. இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்ன இலக்கு வச்சுருக்கீங்களோ அந்த இலக்கை அடைவதற்கு கல்விக்கண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நீங்களுமே டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். இதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் விடுவோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னும் நோட்டிஃபிகேஷன் வெளியிடலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அது சம்மந்தமாக கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த திட்டமிட்டிருக்கக்கூடிய எல்லா வகையிலான தேர்வுகளுமே நடைபெறும். அதை முன்கூட்டியே எல்லாருமே தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி.